உருளைக்கிழங்கு சேர்க்காமலேயே நல்ல டேஸ்டியா, ஹெல்த்தியா ஒரு பூரி குருமா பண்ணலாங்களா? அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்புவ நல்லா வறுத்து விட்டுறலாங்க. கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு, இத அப்படியே ஆற வச்சிடலாங்க. திரும்பவும் அதே பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதோட இடிச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு, ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இப்ப இது பகுதி வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நீங்க வெறும் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டாலும் போதும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இத நல்லா கலந்து விட்டுட்டு, இத அப்படியே மூடி வச்சு அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு வேக விட்டுறலாங்க. இப்ப இந்த பாசி பருப்புவ நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த அரைச்ச பாசி பருப்புவ நல்லா இந்த காயெல்லாம் வெந்ததும் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி தண்ணி சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் மல்லி இல தூவிடலாம். அவ்வளோதான். டேஸ்டியான பூரி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பூரியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அடுப்போட சமைச்சாலும், அன்போட சமைச்சு குடுத்தா சுமாரான சமையல் கூட சூப்பரா இருக்கும்.